இன்றைக்கி நைட் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி டின்னர் மெனு வந்து அடை பண்ணியிருக்கேன். இது திணையில் பண்ண அடை, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சைட் டிஷ் வந்து சட்னி, தேங்காய் இல்லாத தேங்காய் சட்னி. அதாவது வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சமாக புளி, உடச்சக்கல்ல, இது எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்கிறது. தேங்காய் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்ன சொல்கிறது, ஒன்ஸ் இதை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோன்னா தேங்காய் சட்னி சாப்பிடவே மாட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. காஞ்ச மிளகா வச்சு வெங்காய சட்னியாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணியாக தொட்டுன்னு சாப்பிட்டா இட்லிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இன்றைக்கி அடை, இந்த சட்னி. இதுதான் என்னோடய சிம்பிள் டின்னர் மெனு இன்றைக்கி. ஒன்ஸ் டின்னர் முடிஞ்சிடுது அப்படின்னா நெக்ஸ்ட் ரொட்டீன். ஏன்னா நாளைக்கு தைவெள்ளிக்கிழமை, கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் மிக்ஸி எல்லாம் துடைச்சுட்டுருக்கேன். காத்தாலேருந்து யூஸ் பண்ணி ஒரு வழி ஆகிடுது மிக்ஸி எல்லாம் துடைச்சுட்டுருக்கேன். நேற்று வந்து அம்மாவோட 5th இயர் டெத் ஆனிவர்சரி. நமக்கு அறியாமல் மனசுக்குள்ளே வந்து ஒரு பெரிய க்ரீஃப் கேரி பண்ணுறேன். என்னடா இது, இருந்த ஒரு ஜீவனும் நம்மளை விட்டு போயிடுதே அப்படின்னு ஒரு இனம் புரியாத ஒரு மனசில் வந்து ஒரு வலி அது இருந்துக்கிட்டே இருக்குது. அது எப்போ வந்து நார்மலாகும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நம்ம மனசில் என்ன பிரச்சனை இருந்தாலும், நம்ம மனசில் என்ன பிரச்சனை இல்லைனாலும் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் நம்ம கேரி பண்ணி தான் ஆகணும். காத்தால் 9 மணி ஆனால் நம்ம லாகின் பண்ணி ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கிச்சனை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். சமையல் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே பண்ணி தான் ஆகணும். எதையுமே நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது. நம்மளை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்ச காலம் நம்ம தான். இப்போல்லாம் வந்து எல்லாரையும் புரிஞ்சுக்கணும், நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது, அது புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். இந்த கேஸ் அடுப்பெல்லாம் வந்து எப்படி க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் பாரு. நான் எங்கேருந்து கற்றுட்டேன்னு தெரியல. இந்த கேஸ் அடுப்பு எப்படி க்ளீன் பண்ணுறது. எப்போவுமே வந்து பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே கடன்னு தேய்ச்சி வச்சுருவேன். இது யூஸ்வலாக இந்த கேஸ் மெக்கானிக் ஒரு வாட்டி வரும்போது சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக தண்ணி கொட்டி அலம்புனீங்கன்னா அந்த நாப்லாம் டைட் ஆகிடும், அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் அது ஒரு பழகின விஷயங்கிறதுனால நம்மளால் மாற்றிக்க முடியல. நான் வந்து அதே மாதிரி வந்து பாருங்கள், தண்ணி கொட்டி தான் அலம்புவேன். பாத்திரம் எப்படி தேய்ப்போம் அதே மாதிரி அந்த பர்னரை மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு துடைச்சிட்டு பர்னரை வச்சு க்ளோஸ் பண்ணி இது பண்ணி விட்டுருவேன். நான் கீழே மட்டும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன் க்ளீன் பண்ணும்போது. அவ்வளோதான். மேடையெல்லாம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் தள்ளிட்டு நம்மளோட ரொட்டீன் ஒர்க் கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சுது. எல்லாமே க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். ஷெல்ஃபெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு